இப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு அப்படி நம்ம ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம் போட போகிறோம். சிஎன்சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது ஒரு ப்ரோக்ராம் நம்பர் N00 G28. G28னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு அர்த்தம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னங்கிறதுக்கு என்ன இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு வான்னு அர்த்தம். T00னா டூல் ஒன்றுமே எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். 00 எந்த டூலுமே யூஸ் பண்ணலைன்னு அர்த்தம். U00 W00 இந்த U00 W00 என்னங்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு ஹிடன் பெரிய கான்செப்ட் ஒன்று இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாலும் இது வந்து ஒரு மேண்டேட்ரி ப்ரொசீஜராக இருக்கும். அதனால G28ங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் T வந்து எந்த டூலையும் எடுக்கலை. U00 W00ங்கிறது ஸ்டாண்டர்ட் நம்ம எழுதுறதை எழுதிடுவோம். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் எடுக்க போகிறீங்க. ஏதாவது ஒரு டூல் எடுக்க போகிறீங்க. அப்போ அட்டாச்மெண்ட் டரட் அட்டாச்மெண்ட்டில் எடுப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் டரட் அப்படின்னா 6 டூல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெக்ஸகனல் டரட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 டூல் இருக்குது. அதில் 1வது டூல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா M06 ரெக்வஸ்ட் கொடுக்கணும். M06 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டூலை வந்து சேஞ்ச் பண்ணுறது. M06ங்கிறது டூலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான கமெண்ட். அப்போ T01 அப்போ T01 என்னது? டூல் நம்பர் 1 நம்ம எடுக்கிறோம். டூல் நம்பர் 1 நம்ம எடுக்கிறோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? G54னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் அதாவது கோஆர்டினேட் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணுறது. என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் செலக்ட் பண்ண போகிறோம்? நம்ம இப்போ வந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் செலக்ட் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு செலக்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு G54 எழுதிக்கணும். அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? G90 எழுதுகிறோம். G90ங்கிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுக்கிறது. அந்த அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம இப்போ பார்த்தோம்ல இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் எப்படி அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லாமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னது? ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 0,0லேருந்து எக்ஸில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, எக்ஸில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, ஒயில் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்க்குறது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஒய்யிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் எக்ஸில் இந்த பாயிண்ட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எக்ஸில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, 0,0லேருந்து எக்ஸில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, 0,0லேருந்து ஒய்யில் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்க்குறது பேர் தான் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ரொட்டேஷன். M03ங்கிறது என்னென்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸ்பிண்டில் கிளாக் வைஸ் சுற்றுறது இல்லையா, அதாவது கிளாக் வைஸில் சுற்றணுங்கிறது கொடுக்குறது. T01 நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு டூல் எடுத்துருக்கோம், அதனால T01 மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா N03 இது அப்படியே எழுதிக்கிட்டே வர வேண்டியதான். N03ங்கிற அடுத்த லைன். M08 என்ன பண்ணுறோம்னா கூலண்ட்டை ஆன் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் கூலண்ட் ஆன் பண்ணுறோம். சரி, இப்போ வந்து நம்ம இது பேசிக் பார்த்துட்டோம். இது வந்து இனிஷியல் செக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ மிடில் ஆஃப் த செக்ஷன் பார்க்க போகிறோம். N04 அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேபிட் ட்ராவர்ஸ்னால் என்னென்னா அதாவது எங்கே இருந்தாலும் அந்த டூல் வந்து 0,0ங்கிற பாயிண்ட்டுக்கு வரணும். இப்போ இந்த டூல் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூல் இங்கே இருக்கும், இப்படி இருக்கும் இனிஷியலாக எங்கேயாவது ஒரு பாயிண்டில் இருக்கும். அது நேராக வந்து நமக்கு இந்த பாயிண்டில் வந்து நிற்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கணும்னா இந்த பாயிண்ட் என்னென்னா 0,0ன்னு அர்த்தம். ஸோ ரேபிட் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 0,0னா ரேபிட் ட்ராவர்ஸ் சீக்கிரம் அந்த 0,0க்கு வா அப்படின்னு அர்த்தம். அப்போ அது வந்து 0,0 G00 போட்டுட்டு எக்ஸ் வந்து 0 Y0ங்கிற பாயிண்ட்டுக்கு வான்னு சொல்கிறோம். அதுதான் X0 Y0. அதாவது G00 எழுதிட்டு X0 Y0 அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு G00 போட்டு X0 Y0 எழுதணும். இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் வர்றதுலாம் ரொம்ப ஈஸி. இதுக்கு அடுத்து வர்றதுலாம் G01 யூஸ் பண்ணணும். லீனியர் மூவ்மெண்ட். இந்த டூல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகுது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகுது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகுது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகுது. இதுக்கு பேர் லீனியர் மூவ்மெண்ட். அப்போ இந்த லீனியர் மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா G01 போடுறீங்க. G01 போட்டுட்டு இந்த எங்கெல்லாம் மூவ் ஆகுது, இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஏ பாயிண்ட் 0,0 அதனால் 0,0 போட்டிங்க. 0 X0 Y0 போட்டிங்க. 00ன்றது 00 Y00ன்னு சும்மா போடுறாங்க. ரைட்டுங்களா? 2 டிஜிட்டில் எழுதுறாங்க. G01 அது அங்கேருந்து கீழே நோக்கி மூவ் ஆகுது. அது லீனியரான மூவ்மெண்ட். அப்போது G01 எழுதிட்டாங்க. X0 Y -10. அடுத்த பாயிண்ட் என்னது? X0 Y -10 போட்டாச்சு. பார்த்தீங்களா? அது படித்தா எவ்வளோ ஈஸி பாருங்கள். அடுத்து ஃபீடு வந்து நம்ம ப்ராப்ளத்தில் 200 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபீடு வந்து 200 mm/min அந்த ஃபீடுனுடைய யூனிட் படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபீடு வந்து 200 கொடுத்ததுனால நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது என்ன?
இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்த பாயிண்ட் என்ன, சிக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சிங்கிற பாயிண்ட் -40, 10. அப்போ அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், G01 வழக்கம் போல் லீனியராக மூவ் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு மட்டும் தான் G00, மற்ற எல்லா இடத்துலையும் G01 தான் பாருங்கள். என்ன கடைசியாக முடியும் போது G00, இனிஷியல் ஆரம்பிக்கும் போது G00, அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிக்கும் போதும் G00, ரைட்டுங்களா? இடையில வர்றது ஃபுல்லாக G01 தான். அடுத்த கோஆர்டினேட் என்ன பாருங்கள், -40, 10 சி பாயிண்ட்டு. அப்புறம் -40, -12, -60, -12. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக -40, -12. அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த லைன் என்னது, -60, -12. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். -40, -12, -60, -12, -60, -14. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்படி அதை தூக்கி எழுதிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் -60, -14, -100, -14. இந்த பாயிண்ட் அப்படியே வந்துட்டு ஃபைனலாக இந்த பக்கம் போயிடும். -100, -14 முடிஞ்சிடும். -100, அதுக்கப்புறம் -100, -14 முடியுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா -14 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக 0 தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து -100ங்கிற லைன் இது, இங்கேருந்து -100, 100 mm மைனஸில் டைரக்ஷனில் இருக்குது. இந்த ஹைட் வந்து இங்கேருந்து ஆக்சுவலாக எங்கே போகுது, இந்த பாயிண்ட்டுக்கு போயிடுது. அப்போ ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கே போகிறதுனால, இந்த பாயிண்ட் இங்கேருந்து ட்ராவல் ஆகி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கே போகிறதுனால இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ ரெஃபரன்ஸ் லைனில் ஏற்கனவே 0, அதே பாயிண்டில் ஒய்யிலையும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, -100, 0. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 0, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு திருப்பி அதே 0க்கே போயிடுது. ஒய்யினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ஒய்யினுடைய டிஸ்டன்ஸும் 0 தான். இங்கேருந்து இங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் லைன்லேயே இருக்கிறதுனால ஒய் 0, -100, 0 போட்டோமா? ஸோ -100, 0. ஸோ பாருங்கள் -100, 0 பாருங்கள். அடுத்து ஃபைனலாக G00 எங்கே இருந்தாலும் அந்த இனிஷியல் பொசிஷனுக்கு வா அப்படின்னு சொல்கிறோம். x00, y00 போடுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எம் கோடு, ஜி கோடு எம் கோடு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். எம் கோட்ஸ் நான் வருதான்னு பாருங்கள். M09 என்ன பண்ணுறாங்க, M08 யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? கூலண்ட்டை முதல்ல ஆன் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்புறம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி கூலண்ட்டை ஆஃப் பண்ணணும். ஸோ கூலண்ட்டை நம்ம ஆஃப் பண்ணுறோம். ஸோ M09 கூலண்ட்டை ஆஃப் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோக்ராமை வந்து என் பண்ணுறோம், ப்ரோக்ராமை முடிக்கிறோம் பார்த்துக்கோங்க. அதுவும் பாருங்கள் ப்ரோக்ராமை என் பண்ணுறோம். M30 கொடுத்துக்கலாம், M02 கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை வந்து முடிக்கிறோம். ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்பிண்டில், அதாவது அதனுடைய பொசிஷனை வந்து ஓரியன்ட் பண்ணி முடிக்கிறது. புரியுதுங்களா? G28 திருப்பியும் தன்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வா. இந்த G28 பாருங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வான்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் G28 இனிஷியலாக யூஸ் பண்ணிங்களா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வான்னு சொல்கிறது. அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, திருப்பியும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வான்னு சொல்கிறது. ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேர்னிங்கினுடைய அழகான ஈஸியான ப்ரோக்ராம். அப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா ப்ரோக்ராமுமே இனிஷியல் செக்ஷன் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் செக்ஷன் பார்த்திங்கன்னா முடிவுக்கு உண்டான விஷயங்களை எழுதுவாங்க. இது இனிஷியலுக்கு உண்டான இது, அதாவது டூவில் எடுக்கிறதுக்கு M06 யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிண்டில் ரொட்டேஷன் கொடுப்பாங்க, அது கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக கொடுப்பாங்க. அது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. அடுத்து இன்க்ரிமெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் நான் சொல்லி தர்றேன். ஆனால் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் படியே எழுதுனீங்கனாலே எக்ஸாமுக்கு அது போதுமானது. ஸோ G54 என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா T01 1வது டூல் எடுக்கிறீங்களா, 2வது டூல் இப்போ 2வது டூல் எடுத்தால் T02 இந்த மாதிரி கொடுக்குறது. கூலண்ட் ஆன் பண்ணுறது M08. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் U00, W00 இதெல்லாம் வந்து இனிஷியலாக எல்லாத்துக்குமே காமனாக வரும். சரிங்களா? அதே மாதிரி எண்டு பாருங்கள் M09 கூலண்ட் ஆஃப் பண்ணுறோம். M02 ப்ரோ அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஓரியன்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுவும் எல்லாத்துக்கும் காமனாக வரும். அப்போ இடையில இந்த டேர்னிங்க்குன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸை நம்ம போன வீடியோவில் ஃபுல்லாக கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கோஆர்டினேட்ஸ் எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து N04, N05, N06 இது வந்து லைன் அப்படியே எழுதிடலாம் தொடர்ச்சியாக.
அதுக்கப்புறம் G01 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 போட்டு அந்த கோஆர்டினேட்ஸ் எக்ஸில் எவ்வளவு ஒயில் எவ்வளவு எக்ஸில் எவ்வளவு ஒயில் எவ்வளவுன்றதை நீங்கள் வந்து கோஆர்டினேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சென்டரில் உள்ளது எழுதிடலாம். இது வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி டேர்னிங்க்கு மட்டும் கிடையாது. டேர்னிங் பண்ணும் போது அந்த டூல் வந்து எந்தெந்த பாயிண்ட்லலாம் போகுதுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க. இதே இது மில்லிங்னா அந்த டூல் வேறு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் டச் பண்ணி வருதோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதுவீங்க. அவ்வளோதான், இதுதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி இதில் இந்த சிஎன்சி ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு மில்லிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அந்த மில்லிங்கினுடைய பாயிண்ட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் டச் பண்ணுதோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் இடையில மாற்றுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மில்லிங்கினுடைய செட்டன் ப்ரொசஸ் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாறுமே தவிர மேக்ஸிமம் ப்ரோக்ராமில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. ஆனால் ஒன்று அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எழுதணுமா இன்க்ரிமெண்டல், நீங்கள் அப்சல்யூட்டே பயன்படுத்துங்க. அப்சல்யூட் கோஆர்டினேட்ஸை சென்டரில் எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உள்ளது இதை எழுதிட்டு இதை இனிஷியலாக உள்ளது இதை எழுதினீங்கனாலே ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த செஷனில் போன செஷனில் உள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருந்தேன் எப்படி எழுதணுன்ட்டு. அடுத்த செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து இந்த டேர்னிங் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இனிஷியல் ஒரு செக்ஷன் இருக்குது, ஃபைனல் ஒரு செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். அப்புறம் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்தின் மூலமாக நீங்கள் இடையில எப்படி வந்து கோடிங் எழுதுறது அப்படிங்கிறத அழகாக சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து டைரெக்டாக பார்த்தா புரியாது, தொடர்ச்சியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது புரியும். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த இதுக்கு கேட்கக்கூடிய 13 மார்க்ஸை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். தேங்க்யூ.